தலைப்பு செய்திகள். சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிப்பு. நீதிமன்றில் கதறிய பிள்ளையான். ஊழல் குற்றச்சாட்டில் தேசிய லொத்தர் சபையின் முன்னாள் தலைவர் கைது. ஹார்முஸ் பதட்டம், டோஹா பேச்சுவார்த்தையில் தொடரும் குழப்பம். ஐரோப்பிய நாடுகளை வாட்டி வதைக்கும் வெப்பம், உருகிய சாலைகள், பரிதபிக்கும் மக்கள், 1300 பேர் பலி. விரிவான செய்திகள். தொழில்நுட்ப பிழைகள் காரணமாக மையப்படுத்தப்பட்ட மின்னணு அமைப்பில் பதிவு செயல்முறையை முடிக்க முடியாத அரசு அதிகாரிகள் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த கால அவகாசம் ஜூலை மாதம் 7ஆம் திகதி நள்ளிரவு 12 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிக்கையொன்றினூடாக அறிவித்துள்ளது. இந்த நீடிக்கப்பட்ட காலப்பகுதியில் தாமத கட்டணம் எதுவும் அறவிடப்பட மாட்டாது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதிய நிலவரப்படியான வருடாந்த மற்றும் ஓய்வூதியத்திற்கு பின்னரான சொத்து பொறுப்பு விவர பிரகடனங்களை ஜூன் மாதம் 30ஆம் திகதி அல்லது அதற்கு முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதற்கு முன்னர் அறிவித்திருந்தது. இருப்பினும் சம்பந்தப்பட்ட பிரகடனங்களை ஆகஸ்ட் மாதம் 31ஆம் திகதி வரை சமர்ப்பிக்க முடியும் என்ற போதிலும் அவ்வாறு சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அபராத தொகைக்கு உட்பட நேரிடும் என்றும் அந்த ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இதேவேளை கடந்த 28ஆம் திகதி முதல் மத்திய மின்மறுப்பு அமைப்பிற்குள் ஒரே நாளில் அதிகளவான பயனர்கள் பிரவேசித்ததன் காரணமாக ஏற்பட்ட நெரிசலால் பிரகடனங்களை சமர்ப்பிப்பவர்கள் தொழில்நுட்ப கோளாறுகளை எதிர்கொள்ள நேரிட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் சொத்து மற்றும் பொறுப்பு விவர பிரகடனங்களை சமர்ப்பிக்க வேண்டிய நபர்கள் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் நிறுவப்பட்டுள்ள மத்திய மின்னணு அமைப்பினூடாக மட்டுமே தங்களது பிரகடனங்களை சமர்ப்பிக்க வேண்டும். சொத்து மற்றும் பொறுப்பு விவர பிரகடனங்களை மேற்கொள்வதற்கான மத்திய மின்னணு அமைப்பில் விவரங்களை உள்ளீடு செய்வது தொடர்பாக எழும் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படின் ஆணைக்குழுவின் சொத்து மற்றும் பொறுப்பு விவர பிரகடன பிரிவின் 07670119544 மற்றும் 0112587287 ஆகிய தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு அவற்றை தீர்த்து கொள்ளுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு மேலும் கேட்டுக்கொண்டுள்ளது. தன் மீதான குற்றச்சாட்டுகள் அனுரவாயை போல எல்லாமே பொய்யென பிள்ளையான் நீதிமன்றத்தை விட்டு செல்கையில் கத்தியபடி ஜனாதிபதியை விமர்சித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளில் 5 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் என்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது எதிர்வரும் 13ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கையில் விலங்கிடப்பட்டு வாகனத்தில் அழைத்து செல்லப்பட்ட பிள்ளையானிடம் அரசாங்கம் உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை வைத்துள்ளதாக கேள்வி எழுப்பிய போது அனுர வாயை போல எல்லாமே பொய் குற்றச்சாட்டுக்கள் என பிள்ளையான் கத்தியபடி தெரிவித்துள்ளார். தேசிய லொத்தர் சபையின் அங்கீகரிக்கப்பட்ட விதிமுறைகளை மீறி தன்னிச்சையாக 3 நியமனங்களை வழங்கி அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அச்சபையின் முன்னாள் தலைவர் ஷியாமலா பெரேரா லஞ்ச ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் நேற்று செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். பத்திரமுல பெலவத்த பகுதியைச் சேர்ந்த ஷியாமலா பெரேரா நேற்று பிற்பகல் 1:30 மணியளவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஷியாமலா பெரேரா தேசிய லொத்தர் சபையின் தலைவராக கடமையாற்றிய காலப்பகுதியில் சபையின் ஊழியர் கட்டமைப்பில் அவ்வாறான பதவிகள் இல்லாத பின்னணியிலும் எவ்வித உத்தியோகபூர்வ வெற்றிடங்களுமின்றி 3 அதிகாரிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் சட்டவிரோதமான நியமனங்களை வழங்கியுள்ளார். 2 ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் மற்றும் ஒரு முகாமைத்துவ உதவி அதிகாரி ஆகியோருக்கு இவ்வாறு நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இவ்வாறு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் லொத்தர் சபையில் பணியாற்றவில்லை என்பதுடன் அவர்கள் அன்றைய தினங்களில் நிதி அமைச்சராக பதவி வகித்த ரவி கருணாநாயக்கவின் தனிப்பட்ட பணிக்குழாமில் சேவைக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர். இதன் மூலம் தேசிய லொத்தர் சபைக்கு இந்த அதிகாரிடமிருந்து எவ்வித சேவைகளும் பெற்றுக்கொள்ளப்படாத நிலை நீடித்துள்ளது. எனினும் அவர்களுக்கான மாதாந்த சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் அனைத்தும் லொத்தர் சபையின் அரச நிதியிலிருந்தே செலுத்துவதற்கு தலைவர் ஷியாமலா பெரேரா நடவடிக்கை எடுத்துள்ளார் என்று விசாரணைகளில் மிக துல்லியமாக தெரிய வந்துள்ளது.
சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் சொனாலி செயின் சந்திரா தலைமையிலான IMF தூதுக்குழுவினர் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தனர். இதன்போது பொருளாதார மீட்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் இலங்கையின் மீளெழுச்சி திறன் ஆகியவற்றை நாணய நிதிய தூதுக்குழுவினர் பாராட்டியுள்ளனர். ஜூன் மாதம் 24ஆம் திகதி முதல் 30ஆம் திகதி வரை IMF தூதுக்குழுவினர் கொழும்பிற்கு மேற்கொண்ட விஜயத்தின் நிறைவை குறிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த விஜயத்தின் போது அண்மை கால பெரண்ட பொருளாதார வளர்ச்சிகள் மற்றும் நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் சீர்திருத்தங்களின் முன்னேற்றம் குறித்து மீளாய்வு செய்யப்பட்டது. அரசாங்கம் பொருளாதாரத்தை வழிநடத்தும் விதம் சர்வதேச நாணய நிதியத்தின் பெரும் பாராட்டை பெற்றதுடன் IMF ஆதரவு திட்டங்களை செயல்படுத்தும் ஏனைய பல நாடுகளை விட இலங்கை அதிக முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தொடர்ச்சியான வெளிப்புற அதிர்ச்சிகளுக்கு மத்தியிலும் பெரண்ட பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவதற்கு சீர்திருத்த திட்டங்களுக்காக தீவிரமாக அர்ப்பணிப்புடன் இருப்பதற்கும் தூதுக்குழுவினர் அரசாங்கத்திற்கு தங்களது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம் எடுக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு தங்களது தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழுவினர் உறுதியளித்துள்ளனர். எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் 7வது மீளாய்வின் போது இலங்கையின் திட்ட செயற்பாடுகள் உத்தியோகபூர்வமாக மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தூதுக்குழுவினர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் இலங்கையை பூர்த்தி செய்ய வேண்டிய ஏனைய பொறுப்புகள் இந்த மீளாய்வுக்கு முன்னர் பூர்த்தி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போதுள்ள வெளிப்புற சவால்களை வெல்வதற்கும் நிதி மற்றும் வெளிப்புற ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் மீளெழுச்சி திறனை வலுப்படுத்துவதற்கும் அதேபோல் நீடித்த மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்வதற்கும் சீர்திருத்த செயல்முறையின் வேகத்தை தொடர்ந்து பேணுவது இன்றியமையாதது என சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கா ஈரான் இடையே கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெறவிருந்த அமைதி பேச்சுவார்த்தை குறித்து இரு நாட்டு தலைமைகளும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளதால் குழப்பம் நீடிக்கின்றது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்து கத்தார் தலைநகர் தோஹாவில் ஜூலை மாதம் 1ஆம் தேதி ஒரு முக்கிய கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவித்தார். ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்காது என்றும் இதற்கு ஈரானும் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ட்ரம்ப் குறிப்பிட்டார். மேலும் ஈரானே முன்வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு கோரிக்கை விடுத்ததாகவும் இதனால் தான் தோஹாவில் இருதரப்பு கூட்டம் நடைபெறுகிறது என்றும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். அதிபர் ட்ரம்பின் இந்த அறிவிப்பை ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாகி திட்டவட்டமாக மறுத்துள்ளார். எதிர்வரும் நாட்களில் அமெரிக்காவுடன் எந்த ஒரு மட்டத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தும் திட்டம் ஈரான் அரசிடம் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். ஈரான் குழு இந்த வாரம் கத்தாருக்கு பயணம் மேற்கொள்வது உண்மைதான் என்றாலும் அதற்கும் அமெரிக்க அதிகாரிகளின் வருகைக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் இதனை இருதரப்பும் பேச்சுவார்த்தையாக கருத முடியாது என்றும் அவர் விளக்கமளித்தார். அமைச்சகம் மறுத்த போதிலும் பெயர் குறிப்பிட விரும்பாத மூத்த ஈரானிய அதிகாரி ஒருவர் இது குறித்து குறிப்பிடுகையில் தோஹாவில் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையானது ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டிருக்கும் என அவர் கூறியுள்ளார். எனவே இன்று அமெரிக்கா மற்றும் ஈரானிய குழு கத்தார் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் மத்தியஸ்தர்கள் மூலம் தனித்தனியாக சந்தித்து பேச வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. அமெரிக்கா தரப்பில் அதிபரின் சிறப்பு பிரதிநிதி ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ட்ரம்பின் மருமகன் ஜாரெட் குஷ்னர் ஆகியோர் இந்த அமெரிக்க குழுவிற்கு தலைமை தாங்குவார்கள் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. காலநிலை மாற்றம் காரணமாக தற்போது ஐரோப்பிய நாடுகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு வெப்பம் வாட்டி வதைக்கின்றது. மக்கள் வெயில் தாக்கத்தை தாங்க முடியாமல் பரிதவித்து வருகின்றார்கள். போலந்து, செக் குடியரசு, ஜெர்மனி போன்ற மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் கடந்த வாரம் வெயில் கொளுத்தியது. தற்போது அங்கிருந்து கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை நோக்கி நகர்ந்துள்ளது. ஜெர்மனியில் 41 டிகிரி வரை வெயில் கொளுத்தியது. செக் குடியரசில் 40 டிகிரி வெயில் வாட்டி வதைத்தது. குளிருக்கு பெயர் போன சுவிட்சர்லாந்தில் பாசல் நகரில் 38.8 டிகிரி வெயில் அடித்தது. டென்மார்க்கில் 1874ஆம் ஆண்டிற்கு பின்னர் தற்போது தான் அதிக வெப்பம் பதிவாகியுள்ளது. அதேபோல் நெதர்லாந்திலும் வெயில் கொளுத்துகின்றது. வரலாற்றில் இன்று
1825 ஐக்கிய இராச்சிய நாணயங்கள் இலங்கையில் அங்கீகரிக்கப்பட்ட நாணயங்கள் ஆக்கப்பட்டன. 1933 வில்லி போஸ்ட் உலகை முதலில் தனியே சுற்றி வந்து சாதனை படைத்தார். 1596 மைல்களை இவர் 7 நாட்கள் 18 மணி 45 நிமிடங்களில் சுற்றி வந்தார். 1959 பன்னாட்டு யார், பவுண்ட்ஸ் மற்றும் அங்குலம், மைல், அவுன்ஸ் ஆகியவற்றிற்கான குறிப்பிட்ட அளவுகள் அமெரிக்கா, ஐக்கிய இராச்சியம் மற்றும் பொதுநலவாய நாடுகளில் அமுலுக்கு வந்தது. 2007 பிரித்தானியாவில் மூடிய பொது இடங்களில் புகைத்தல் தடை செய்யப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.